எனக்கு ஜுரம் வந்துருச்சு ஸ்பாட்ல. அப்போ வந்து எங்க அப்பா கூட வந்திருந்தார். ஊட்டியில குளிர்ல ஜுரம் வந்துருச்சு. ஆமா ஃபுல்லா டிசம்பர்ல போனோம். அப்ப என்னன்னா, அப்போ எங்க அப்பா ஓடி வந்து எனக்கு கம்பளிய குடுப்பாரு, ஷாட் இல்லாத சமயத்துல. அப்போ விக்ரம் சார், "ஏன்பா ஓடி வரீங்க? இந்த பையனுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க வந்து ஓடி வராதீங்க. பொறுமையா வந்து கொடுங்க. நான் பார்த்துக்கிறேன். இதனால நீங்க இது பண்ணாதீங்க. அவனுக்கு உடம்பு முடியல, நீங்க கொடுக்குறீங்க." அதே மாதிரி அவர் அந்த ஸ்பாட்ல படுத்துட்டு இருந்தாரு, கட்டில். அந்த கட்டில்ல அவர் எழுந்து என்னை படுக்க வச்சு போத்தி விட்டார். இது வந்து ஒரு நடிகனா இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோ செய்யக்கூடியாத ஒரு விஷயங்கள். ஸோ அது அவரோட விஷ்ணு விஷால், பலே பாண்டியா தான் முதல் படம். விஷ்ணு விஷால் நல்ல ஒரு நண்பராகும். நம்மளாம் பிரதர்ஸ் மாதிரி தான். அவருக்கும் நம்மளுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. விக்ரம் சார்னா கொஞ்சம் ஒரு சீனியர் ஆக்டர். இவர் அப்படி கிடையாது. இவர் நல்ல ஒரு பட்டிங் அப்பதான் வந்துட்டு இருக்கு. ஆமா. அதே மாதிரி திருமணம் என்னும் நிக்கா ஆஸ்கர் பிலிம்ஸ் ஜெய்சோட பண்ணியிருந்தேன். அதுலயும் வந்து அறவெட்ட அடிச்சுக்கிட்டே எனக்கு என்ன யாருக்குமே அடையாளம் தெரியாது. இப்பவே கூட நான் அஸ்ட்ராலஜியோட இதை பேசும்போது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்து